பல இளைஞர்களோட கனவு கன்னியா இருந்த ஹீரோவோட நடிப்புல மறக்க முடியாத படங்கள் என்னெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இதயம். இதயம் முரளிய இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முரளி உருகி உருகி லவ் பண்ண கீதாவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அப்படின்ற பாட்டுக்கு ஏத்த மாதிரி காட்டன் புடவையோட இந்த படம் முழுக்க வலம் வருவாங்க ஹீரா. அவங்கள பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த டைம்ல வேற எந்த ஒரு ஹீரோயினும் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்க மாட்டாங்க. தமிழ்ல அவங்களுக்கு இது முதல் படம். இருந்தாலுமே இந்த ஒரு படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ உருவாக்கியிருந்தாங்க. இதயம் படத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ப்ரொடியூசர்ஸும் ஹீரோவோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திருடா திருடா. மணிரத்னம் இயக்கத்துல பிரசாந்த் நடிச்ச திருடா திருடா படம் கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் படமா இருக்கும். இந்த படத்துல ஹீரா தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. வீரபாண்டி கோட்டையிலே அப்படின்ற பாட்டுல டான்ஸ் ஆடக்கூடிய ஹீராவை கண்டிப்பா யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய ராசாத்தி என் உசுறு என்னதில்லை அப்படின்ற பாட்டும் பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதல் கோட்டை. நடிகர் அஜித்தோட கெரியர்ல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச படம் அப்படின்னா காதல் கோட்டை. நிறைய பேரை இவரோட ஃபேனா மாத்தினதும் இந்த படம் தான். இந்த படத்துல ஹீரா செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அஜித்தை ஒரு தலையா லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப உருகி உருகி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல ஆனலகா உன் அடிமை அப்படின்ற ஒரு பாட்டு வரும்ல, இதுல அஜித் கூட செம கிளாமரஸா டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஹீரா. இந்த படத்துக்கு அப்புறமா தான் அஜித்தும் ஹீராவும் லவ் பண்றாங்க அப்படின்லாம் நிறைய நியூஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. அது அஜித் சைட்ல இருந்து யாருமே ஒத்துக்கல. ஆனா ஹீரா இன்னைக்கு வரைக்கும் அஜித்தை நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அவ்வை சண்முகி. கமலஹாசன் மற்றும் மீனா நடிப்புல சூப்பர் ஹிட் ஆன படம் தான் அவ்வை சண்முகி. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புதுவிதமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஹீரா ரத்னா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மீனாக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குமோ அதே அளவுக்கு ஹீராக்குமே கொடுத்திருப்பாங்க. கமலுக்கு இணையான டான்ஸ் காமெடி அப்படின்னு தன்னோட இன்னொரு பரிமாணத்தை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க ஹீரா. உண்மையாவே இந்த படத்தோட வெற்றிக்கு அவங்களும் காரணம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சதி லீலாவதி. கமலஹாசன், ரமேஷ் அரவிந்த், கல்பனா, கோவை சர்லா அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த சதி லீலாவதி. இப்போ வரைக்குமே இன்னொரு படம் இதே மாதிரி தமிழ் சினிமாவில் யாராலையும் எடுக்க முடியாது. இந்த படத்துல ஹீரா பிரியா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. உண்மையாவே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு காமெடி காட்சிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.